ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நீங்கள் கேட்குற மாதிரி டெய்லியும் நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியும். சரி வாங்க வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 11. ஒரு நாள் நைட்டு டீமன் ரேஸ்ல 2 ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. ட்வின்ஸா பிறந்தா 2 பேருக்கும் ஒரு கொம்பு தான் இருக்கும். இது தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் அவங்கள கொல்லலான்னு போகும்போது ப்ளூ ஹேர் வச்சிருக்கிற டீமன் இதை பார்த்து அழ ஆரம்பிச்சோடனே ரெட் ஹேர் வச்சிருக்கிற டீமன் அதோட ஜஸ்ட் ஒத்த கொம்பை யூஸ் பண்ணியே அந்த ஊர் தலைவரா அடிக்குது. ஒத்த கொம்புல இதுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரை ஆச்சரியப்படுதாரு. இப்போ அந்த ட்வின்ஸ்ல ரெட் ஹேர் வச்சிருக்கிற பொண்ணு மட்டும் ஒத்த கொம்பை வச்சு ரொம்பவே பவர்ஃபுல்லா அவளோட பவர்ஸை யூஸ் பண்றா. எல்லாருமே இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த ப்ளூ கலர் ஹேர் பொண்ணுக்கு அவ்வளவா மேஜிக்கை யூஸ் பண்ண தெரியல. உன் சிஸ்டரை பார்த்து நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ஹேர் பொண்ணை அவங்க அப்பா அம்மாவே சொல்றாங்க. அவ ரொம்ப வருத்தப்படுறா. அவளோட டீமன் பவரை யூஸ் பண்றா. ஆனா அது அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. மற்றவங்க சொல்றாங்கல்ல, நீ வருத்தப்படாத, உன்னோட விருப்பப்படி நீ இரு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொன்ன உடனே ப்ளூ ஹேர் பொண்ணும் நார்மலாக வாழ ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த ப்ளூ ஹேர் பொண்ணு என்னதான் ட்ரை பண்ணியோ அந்த ரெட் ஹேர் பொண்ணு தான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ தானும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட எப்படியாச்சும் பாராட்டுவாங்கன்னு சொல்லி நான் சமைக்கேன் அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு ரெட் ஹேர் பொண்ணு கேட்கவும் இல்லை நானே தனியாக பார்த்துக்கிட்டேன் ப்ளூ ஹேர் பொண்ணு சொல்றா. ஸோ இப்போ அவ தனியாக வந்து காட்டில் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலான்னு போகும்போது திடீர்னு அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சு இடி இடிச்சு ஒரு மரம் இவ மேல விழ போகுது. டக்குன்னு அந்த ரெட் ஹேர் பொண்ணு வந்து அவ பவரை யூஸ் பண்ணி இவளை காப்பாத்துறா. நல்ல வேளை உங்க 2 பேருக்குமே எதுவாகல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா 2 பேர் மேலேயுமே தான் பாசமா இருக்காங்க. ஆனா அந்த ப்ளூ ஹேர் பொண்ணு ஒருவேளை நான் இறந்திருந்தா இவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ என்னமோ வெளியே காட்டிக்கிடல அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அப்போ அந்த ரெட் ஹேர் பொண்ணு இவ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா, சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்கு அப்படிங்கவும் இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. இப்போ சாப்பாட்டுக்காக அவ பொருள் தேடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து நீ இறந்து போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா சுத்தி நிறைய பேர் நிக்காங்க. இவ பறந்திருக்கவே கூடாது, இவளாலதான் அவளோட தங்கச்சிக்கு ஒத்த கொம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுத்தி சொல்லிட்டு இருக்கமோ இவ கதறிக்கிட்ட அங்க இருந்து ஓடுறா. அப்போ இவளோட கையை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. பார்த்தா அது அவ சிஸ்டர் தான். இது எல்லாமே கனவு தான். நீ ஏதோ கெட்ட கனவு கண்டன்னு நினைக்கிறேன், கவலைப்படாத, எப்பவும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொல்றா. அன்னையில இருந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் பொண்ணை ஃபாலோ பண்ணியே இந்த ப்ளூ ஹேர் பொண்ணு நடக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் நைட்டு பார்த்தா திடீர்னு அந்த ரெட் ஹேர் பொண்ணு காணும். இந்த பொண்ணு வெளியே போய் பார்த்தா வீடே சுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரெட் ஹேர் பொண்ணு யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த ஊர் தலைவர் தான் வந்துட்டு இவங்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ப்ளூ ஹேர் பொண்ணு வெட்டலான்னு வரவும் ரெட் ஹேர் பொண்ணு வந்து அவளை காப்பாத்துறா. சரி எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தா ரெட் ஹேர் பொண்ணோட கொம்பை யாரும் வந்து வெட்டியிருந்தாங்க. கடைசியில ஒரு வழியா கொம்பு போயிடுச்சு. அவளுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. ஆனா இனிமே நம்ம தான் நம்மளோட சிஸ்டர் பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து அவ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றா. அவளுக்கு முடியலனாலும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறா. அவ லிமிட் தாண்டி அவ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றா. எல்லாரும் போதும் அப்படின்னு சொல்லியும் கேட்காம ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்றா. என்னாலதான் என்னோட சிஸ்டர் அவளோட கொம்பை எழுதா. நான் பிறந்ததுல இருந்தே அவளுக்கு பிரச்சனை தான் கொடுக்குறேன். நான் மட்டும் இல்லைன்னா அவளுக்கு 2 கொம்பு கிடைச்சிருக்கோம். அவ ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்திருப்பா. என்னாலதான் அவளோட கொம்பையும் இழந்தா. சோ அவளுக்கு பதில் நான் ரீப்ளேஸ்மெண்டா இருந்தா அவளோட பிளேஸை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் நம்ம ரெம் மயக்கத்துல இருக்கா. சுபாரு அவளை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்ப அந்த பீஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ணுது. இவங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிடுறாங்க. எதுக்காக நீங்க என்ன காப்பாத்த வந்தீங்க, நானே பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் செலவும் அதான் நாங்க 2 பேரும் வந்துட்டோம், இதுக்கு மேலாம் திரும்ப போக முடியாது, என் கை வேற உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம். நான் வேஸ்ட் தான், என்ன எதுக்காக காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, என்னோட சிஸ்டரையும் என்னால காப்பாற்ற முடியல, உன்னையும் காப்பாற்ற முடியல, என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, பிரச்சனை மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்லி ரெம் அளவும் நாங்க உன்னை காப்பாத்த வந்தது பிரச்சனைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுபாரு ரெமோட தலையிலேயே போயிட்டு ஒரு முட்டு முட்டுறான். ஆனா அவனுக்கு தான் ரத்தம் வருது. நீ எப்படி இப்படி திங்க் பண்ற ரெம், நீயும் எங்களுக்கு முக்கியம் தான், நீ மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்னால அந்த இடத்துல இருந்து வெளியே போய் வந்திருக்க முடியாது, நாங்களும் உன் கூட சேர்ந்து போராடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த இடத்துல அந்த பீஸ்ட் எல்லாம் இவங்களை சுத்தி வளைக்குது. சரி ஓகே, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது ராம், நீ ரெம்ம தூக்கிட்டு ஓட ஆரம்பி, நான் அதுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் ரெம் ஓகே சொல்றா. ராம் இல்ல வேணாம், அது ஆபத்து, என்ன மாதிரி பிரயோஜனமே இல்லாத வேஸ்டான ஒரு வீக்கான ஆளை எதுக்காக காப்பாத்தணும்னு நினைக்கிற சுபாரு அப்படின்னு சொல்லி ரெம் கேட்கவும் எதனாலன்னா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்க 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போங்க, இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட நோக்கி ஓடுறான். சுபாரு அவனோட உயிரை பணைய வச்சு நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்றான். அதை நம்ம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராம் ரெம்ம தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் அதுங்க கிட்ட போய் சண்டை போடலான்னு பார்த்தா அந்த சின்ன பப்பி பெரிய மான்ஸ்டரா மாறுது. நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எதிர்த்து நிக்கிறான்.
சுபாருவால சண்டை போட முடியாது, நம்ம போய் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி ரெம் சொல்லவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ராம் ஓடிக்கிட்டே இருக்கா. சுபாருவை நினைச்சு ரெம் ரொம்பவே வருத்தப்படுறா. நம்ம அவனை காப்பாத்துவோம்னு சொல்லி அவளை இழுக்க ஒரு 2 பேரும் கீழே விழுறாங்க. சுபாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் பார்த்தா ஷாமாக் அப்படின்னு சொல்லி அவனோட ஷேடோ பவரை யூஸ் பண்ணி அதோட கழுத்துல போய் குத்திருந்தான். அவ்வளவுதான் நினைச்சிட்டு அவன் வெளியே வந்து நிக்கிறான். ஆனா அந்த பீஸ்ட் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணுது. உடனே அவன் அது கழுத்துல இருந்த கத்தி எடுத்துட்டு நாக்குல சொருகுதான். அது அவனை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா எரிஞ்சு போகுது. யாரோ மேஜிக் வச்சு அட்டாக் பண்றாங்க. பார்த்தா அது நம்ம ராஸ்வெல். செம டைமிங் யா ராஸ்வெல் அப்படின்னு சொல்லவும் அவன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். எப்படி என்ன தேடி வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எமிலியா தான் காப்பாத்த சொன்னான்னு அவன் சொல்றான். அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. சுபாரு நீ நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் பாராட்டவும் ரெம் வந்துட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. சுபாரு உனக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லி நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவள் அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மயங்கி விடுறான். இப்போ அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அதே சீலிங்கு. இந்த தடவை ரெம் பக்கத்துல உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ நல்ல வேலை சாகல. ரெம்மோட கையை இவன் பிடிச்சிருக்கான் போல. சாரி நைட் ஃபுல்லா உன்னை பிடிச்சி வச்சுட்டு விடலையான்னு கேட்கவும் இல்ல நான் தான் உன்னோட கையை பிடிச்சிருந்தேன். நீ மயங்கி போயிருந்த எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் உன்னோட கையை பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மயங்கினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கறான். நீ மயங்கினதுக்கு அப்புறமா ராஸ்வெல் எல்லா பீஸ்டையும் அழிச்சிட்டாரு. ஸோ இனிமே எந்த கர்ஸும் அவன் மேல ஆக்டிவேட் ஆகுது. உன் உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. என்ன மன்னிச்சிரு சுபாரு, என்னால உனக்கு நிறைய பிரச்சனை தான். என்னால உன்னை காப்பாற்ற முடியல. நான் ரொம்பவே வீக்கானவா தான். என் சிஸ்டர் லெவலுக்கு நான் ஸ்ட்ராங் இல்லை. என்னால என் சிஸ்டருக்கும் பிரச்சனை தான். நான் பிறந்ததுல இருந்தே என் சிஸ்டருக்கு என்னால பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. என்னால தான் அவளுக்கு 2 கொம்பு கிடைக்காம ஒத்த கொம்பு கிடைச்சது. அதையும் என்னால இழந்துட்டா. சாரி, ஏதோ எமோஷன்ல என்னோட சொந்த கதையெல்லாம் உன்ட்டு வளரிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் வருத்தப்படவும், ஹே ரெம் இங்க பாரு, என்ன காப்பாத்தினது நீ மட்டும்தான். நீ மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட சிஸ்டர் இருந்திருந்தா இன்னும் ஒன்னு சூப்பரா காப்பாத்திருப்பா அப்படிங்கவும், ஆனா அவ அந்த இடத்துல இல்லையே, நீ தான் எனக்காக அந்த இடத்துல இருந்த. உன்னாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட சிஸ்டர் கிட்ட கொம்பு இருக்கும்போது நீ பாத்திருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். அவ என்ன விட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லவும், நான் அவளை கொம்பு இருக்கும்போது பார்க்கல, உன்னை மட்டும் தான் பாக்குறேன். நீ தான் என் கூட எப்பவோ இருந்து என்ன காப்பாத்துற. உன்னோட சிஸ்டருக்கு மேபி கொம்பு இருந்திருந்திருக்கலாம், அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உனக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கு. சோ நீ உனக்கு இருக்கிறத யூஸ் பண்ண கத்துக்கோ. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழு. முடிஞ்சதை பத்தி யோசிக்காத. உன்னோட சிஸ்டரை இனிமே நீ ப்ரொடெக்ட் பண்ணு. நீ ஸ்ட்ராங்கா மாற கத்துக்கோ. உன்னோட கொம்பை எப்படி யூஸ் பண்ணலாம்னு கத்துக்கோ. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. சோ நாளைக்கு எப்படி வாழலாம், நாளைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணு. முடிஞ்சதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் ரொம்ப வீக்கான வாசுபாரு, ஒன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெம் சொன்னோடனே, நானும் வீக்கானவன் தான், மத்தவங்கள தான் எப்பவுமே நம்பி இருக்கேன். அதை பத்தி நான் கவலைப்பட்டது இல்ல. ஆனா எப்பவுமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழுவேன். அதே மாதிரி நீயும் வாழ கத்துக்கோ. உனக்கு தேவையானப்போ நான் உன்னை பாத்துக்கிறேன், எனக்கு தேவையானப்போ நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்றா. அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரெம் இப்போ அந்த கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து அழுதுகிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ராம் வந்துட்டு ராத்வெல்ட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பீஸ்ட் கொண்டு வந்தது யாருன்னு தெரியல. ஆனா ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அந்த வில்லேஜ்ல, அவ திடீர்னு மறைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லவும், சோ அப்ப எமிலியாவோட ராயல் செலக்ஷனை தடுக்கணுங்கிற யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டு இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் புரிஞ்சுக்கிடுறான். சரி ஓகே ராம் இங்க வா, நீ உன்னோட நிறைய மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கொம்புல இவன் அவனோட மேஜிக் பவர் எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கான். இந்த ராயல் செலக்ஷன் மட்டும் முடியட்டும், அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த டிராகனை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்றான். நீ என்னை காப்பாத்திருந்த, ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன். ஆனா வந்து 4 நாள் கூட ஆகல, திரும்பவும் என்ன ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்லுவோம். இதுல என்ன இருக்கு மீலி, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல சுபாரு, நீ எனக்காக கஷ்டப்பட்டு போராடி இருக்க, நான் ஏதாச்சும் பண்ணணும், நீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவோம். நமக்குள்ள எதுக்கு மீலி, வேணா எனக்கு ஒரு ஐடியா, நீ என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், டேட்டிங்னா என்னன்னு அவ கேட்கறா. நாம 2 பேரும் தனியா வெளியே போவோம், நமக்கு பிடிச்சதை சாப்பிடுவோம், பிடிச்ச மாதிரி விளையாடுவோம், ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவ்வளவுதானா, இதுதான் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், இவ்வளவுதானாவா, இதுதான் எனக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன உடனே, சரி ஓகே நான் உன் கூட டேட்டிங் வரேன் நம்ம ஹீரோயின் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.